கெமிஸ்ட்ரி, NSI மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து படிக்கிறேன். இந்த குரூப் பேர் வந்து டெக் ஸ்குவாட். நாங்க ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். எதை பத்தினா கேரட் விவசாயத்திற்கு நைட் நேரத்துல வெளிச்சம், அப்புறம் ஃபென்ஸ் மூலியமா பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி. நீலகிரி மாவட்டத்துல காட்டேரி எனும் கிராமம் இருக்கு. அதுல சுமார் 2000 வீடுகள் இருக்காங்க. அவங்க எல்லாமே கேரட் தோட்டத்தை நம்பியே மட்டுமே இருக்காங்க. நைட் நேரத்துல அறுவடைக்காக அவங்க தோட்டத்துக்கு வரும்போது இல்ல நீர் பாய்ச்சலுக்காக வரும்போதோ மிருகங்கள் வந்து அவங்கள தாக்கி அவங்க நிறைய பேர் இறக்குறாங்க. அதுவும் இல்லாம இது மனுஷங்களுக்கும் மிருகங்கள் ரெண்டுக்குமே ஒரு கவலைக்கூடமா இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஹனிபீ சவுண்டு சென்சார் மூலயமா ஒரு பஸர் சவுண்ட் வரும். அது வரும்போது விலங்குகள் வந்து அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டு காட்டுக்குள்ள வராது. இது மூலியமா மனிதர்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுத்துக்குமே சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சோலார் லைட். இது வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபயர் லைட் மாதிரி காட்டுக்குள்ள எரியிற மாதிரி. இது வந்து நம்ம சென்சார் பற்றி வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். மண்ணோட ஈரப்பதத்தை நம்ம ஃபோன் மூலியமா இங்கே எவ்வளோ தண்ணி தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வெளிவரும் காலங்களில் விவசாயம் மட்டுமே முக்கியமாக இருக்கும். அதனால இந்த வெளிச்சம் அப்புறம் இந்த ஃபென்ஸ் பாதுகாப்பு ரெண்டுமே உதவியாக இருக்குங்கிறதுக்காக உலக அளவில் இது பயன்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வு என் தோழி எனக்கு சொல்லியிருப்பான். அதுக்காக பயன்படுத்தும் பொருட்களை நான் சொல்ல போகிறேன். வெளிச்சத்தை ஏற்படுத்த சோலார் பேனல், இயக்குனரி, மோஷன் சென்சர், மின்கலன், மின்சார கம்பம், வேலி விலங்குகளை அப்புறப்படுத்துவதற்காக ஒளி எழுப்பும் பொத்தான், பசர், உணர்வு உணரி, சென்சார் போன்ற கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் பண்ணியிருக்கோம். தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தும் பொருட்களை என் தோழி சொல்லியிருப்பான். தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தும் பொருட்களை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்ன பொருட்கள் வச்சு நான் செஞ்சுக்கொண்டு சொல்ல போகிறேன். சோலார் தொழில் மேம்படுத்துதல், மின்கலன், இயக்க உணரி, உணர்வு உணரி, மின்கம்பம். இந்த பொருட்களை வச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். எதிர்கால நோக்கத்தை பற்றி இப்போ தோழி வந்து சொல்லுங்கள். எதிர்கால நோக்கம் வெளிச்சத்திற்கான செயற்கைக்கோள் உருவாக்கி இதன் மூலம் குறிப்பிட்ட இடத்திற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம். வேதியில்லா வேதியினை வனத்துறை மற்றும் தொடர்வண்டி துறைகளில் பரிந்துரைக்கலாம். இதன் மூலம் தண்டவாளங்களில் வனவிலங்குகள் செல்வதை தவிர்க்கலாம். ஒவ்வொரு விலங்குகளும் ஈகோ ஃப்ரெண்ட்லி எது என்பதனை அறிந்து வனவிலங்குகள் செல்வதை தவிர்க்கலாம். வைஃபை இல்லாத தோட்டத்தில் டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வைஃபை இருக்கும் இடத்திற்கு வனவிலங்குகள் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளலாம். சென்சார் மூலமாக தோட்டத்தின் pH தரத்தை அறிந்து மண்வளத்தை தெரிந்து கொள்ளலாம். இதன் முடிவு என்னவென்றால் வெளிச்சத்தை